தாவேக ஆட்சி அமைய ஐயுஎம்எல் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஐயுஎம்எல் கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஐயுஎம்எல் கட்சியும் ஆதரவு அளித்ததன் மூலம் தாவேகவின் பெரும்பான்மை பலம் 120ஆக அதிகரித்திருக்கிறது. ஐயுஎம்எல் கட்சியும் தாவேகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விசிகவை தொடர்ந்து தற்போது ஐயுஎம்எல் கட்சியும் தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகவுக்கு ஆதரவு அளித்திருக்கும் நிலையில் தற்போது விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளும் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் தாவேகவின் மொத்த பலம் 120ஆக அதிகரித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் தாவேகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருக்கின்றனர். இதனால் ஐயுஎம்எல் கட்சி தற்போது ஆதரவு அளித்ததன் மூலம் தாவேகவின் பெரும்பான்மை பலம் தற்போது 120ஆக அதிகரித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய தற்போது ஐயுஎம்எல் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஐயுஎம்எல் கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் தாவேகவுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர். இதனால் தாவேகவின் பெரும்பான்மை பலம் 120ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் 5 எம்எல்ஏக்களும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் தலா 2 எம்எல்ஏக்களின் ஆதரவுகளை பெற்று தாவேக தற்போது 120 என்கின்ற எண்ணிக்கையில் பெரும்பான்மை பலத்தை பிடித்திருக்கிறது. இதனால் தாவேகவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைத்திருக்கும் நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விசிகாவை தொடர்ந்து தற்போது ஐயுஎம்எல் கட்சியும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று வலியுறுத்தாமலேயே இந்த ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சி மற்றும் அமைச்சரவையிலே தங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையிலான ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ஏனென்றால் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களை காங்கிரஸ் வைத்திருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை 108 இடங்களிலே வெற்றி பெற்று 35% வாக்குகளுடன் முதல் பெரும் கட்சியாக, தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார். 4ஆம் தேதி மாலை வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டது முதலே எப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்போம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் முனைப்பு காட்டி வந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அருளேசிலே ஒரு புதிய விதிகளை சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது உட்பட பலரும் சுட்டிக்காட்டி 118 இடங்கள் இருந்தால்தான் டெல்லிக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். இதை தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் தாவேகாவினருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்றால் 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி 108 வெற்றியோடு சென்று நிற்கும் பொழுது உறுதியாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான அனுமதியை ஆளுநர் மாளிகை வழங்கிவிடும். இதுதான் பெரும்பாலும் இருந்து வரக்கூடிய நடைமுறை. அந்த அடிப்படையில் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு வருவார். 30 நாட்களுக்குள்ளாக தமிழக சட்டப்பேரவையிலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நாம் நம்முடைய பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்ளலாம். காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு பேசி அதற்கு உள்ளாக அவர்களை சமரசம் செய்து விடலாம் என்றுதான் தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்பார்த்திருக்கக்கூடும். ஆனால் ஆளுநர் 118 உறுப்பினர் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஆட்சி பொறுப்பை அமர வைக்க முடியும் என்று சொன்னதை தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகத்தினர் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரசினுடைய ஆதரவை முதலில் பெற்றார்கள். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 5 உறுப்பினர்களை வழங்கி முதல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தது. அதன் பிறகு இடதுசாரிகள் 2 பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைவதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கின்றது. அவர்களோடு சேர்த்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தங்களுடைய ஆதரவை வழங்கிவிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே 120 உறுப்பினர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அணி திரண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் 107 பேர். விஜய் வென்ற 2 இடங்களில் ஒரு இடத்தை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜய் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பெரம்பூர் சட்டசபை தொகுதியை தன்னுடைய தொகுதியாக விஜய் தக்க வைத்துக் கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தமிழகத்திலே ஒரு முக்கியமான அரசியல் மாற்றம் இன்று அரங்கேறி இருக்கின்றது. 2 இடங்கள் விஜய்க்கு எப்படியாவது கிடைத்து விடுமா என்ற எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் காத்திருந்தார்கள். கிடைத்திருக்கின்றது. 2 இடம் அல்ல, கூடுதலாக 2 என்று மொத்தமாக 4 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 கட்சிகளால் வழங்கப்பட்டிருக்கிறது.
இதன் மூலமாக 120 இடங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். 120 உறுப்பினர் ஆதரவுடன் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு தமிழகத்தில் அமைய இருக்கின்றது. அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசை தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அமைக்க போகின்றார். இந்த தேர்தலிலே தனிப்பெரும் கட்சியின் தலைவராக வந்த விஜய்க்கு அதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. 108 இடங்களில் வெற்றி பெற்ற பிறகும் கூட விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதிலே பல்வேறு சிக்கல்கள் சவால்கள் எழுந்தன, சட்டப்பூர்வ விவாதங்கள் எழுந்தன, உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடிய அளவு அந்த சூழல் சென்றது. இந்த தருணத்தில் கூட இப்பொழுது விஜய் இன்றைய நாளில் 4 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. எனவே ஆளுநர் மாளிகைக்கு அவர்கள் சென்று ஆளுநர் வசம் தங்களுடைய ஆதரவு கடிதங்களை ஒப்படைத்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவை கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை அரசு அமைப்பதற்கான ஆதரவு கோரி தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது அவர் சார்பில் யாரேனும் சென்று ஆதரவு கடிதத்தை ஆளுநர் வசம் ஒப்படைத்து விட்டு வரலாம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கேரளத்திற்கும் ஆளுநராக பொறுப்பு வகித்து வருவதன் காரணமாக நாளை கேரள மாநிலத்தில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக இன்று இரவு 7:10 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம் புறப்பட இருக்கின்றார். எனவே அதற்கு உள்ளாக தமிழக வெற்றி கழகத்தினர் சந்தித்து இந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்குரிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனினுடைய அலுவலகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ஆளுநர் மாளிகைக்கு நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். நேரில் வந்தவர்கள் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒன்று ஒரு சிக்கல் எழுந்தது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைய ஆதரவு கொடுத்து விட்டார் என்பதாக தகவல் பரவி இருந்தது. நேற்று தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையில் வழங்கியிருந்த ஆதரவு கடிதத்திலும் அந்த கட்சியினுடைய பெயரை குறிப்பிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினரும் தாவேகாவை ஆதரிப்பதாக சொல்லப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் தங்கள் கட்சியினுடைய பெயரில் போலியாக கடிதம் தயாரித்து கொடுத்து விட்டார்கள் என்று தாவேகாவினர் மீது ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இடதுசாரிகள் 2 பேரும் வந்திருக்கின்றார்கள். இந்திய மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கிவிட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தகவலினை கடிதத்தினை இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநர் அருள்நேக்கர் வசம் ஒப்படைக்க இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தங்களுடைய கடிதத்தை ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா வசம் ஒப்படைத்து விட்டார்கள். சற்று முன்பாக சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை சந்தித்த ஆதவ அர்ஜுனா வெற்றி என்கின்ற ஒரு அறிவிப்போடு அந்த பகுதியில் இருந்து வெளியில் வந்தார். அதாவது அந்த நட்சத்திர விடுதியை விட்டு வெளியில் வரும்போது வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கியிருந்த ஆதரவு கடிதத்தை ஊடகங்களுக்கு காட்டியிருந்தார் ஆதவ அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கிவிட்டது என்பதாக அவர் சொல்லி சென்றிருந்தார். எனவே திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு, திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு, திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் கூட ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளில் 5 கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைவதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.